தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 1/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். இங்கு எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் மறந்து போய்விடும். இன்றைய கேள்வி, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அரைத்து சிந்தனை செய்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்? பதில், நாம் ஆத்மாக்களாவோம். நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவோம். பரமாத்மா தந்தையாவார். இப்போது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரைத்து அதாவது சிந்தனை செய்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிக் கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே போகும். இன்றைய பாடல், யார் தலைவனுடன் கூட இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. நாம் பாபாவுடன் கூடவே அமர்ந்துள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா, அனைவருக்கும் பாபா. சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவர்தான் தந்தையாக இருக்கிறாரு. பாபா விட்டார். அப்படிப்பட்ட தந்தை குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியே எழுவதில்லை. தந்தை வந்துட்டாரு, அப்பா கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வியே தேவையில்லைங்கிறாரு. அப்பா அப்படின்னாலே என்ன கிடைக்கும்? ஆஸ்தி தானே கிடைக்கும். தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தி ஆகும். இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரிடம் இருந்து எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத சொத்து கிடைக்கிறது. அந்த அப்பா கிட்ட இருந்து எல்லைக்குட்பட்டதுதான் கிடைக்கும். இந்த தந்தை கிட்ட இருந்து எல்லையில்லாத சுகம், எல்லையில்லாத சொத்து கிடைக்குது. அது எல்லைக்குட்பட்ட சொத்து ஆகும். ஒருவரிடம் 1000, மற்றொருவரிடம் 5000 இருக்கும். எல்லைக்குட்பட்ட அப்பா இருக்காங்கன்னா என்ன மிஞ்சி போனாலும் ஒருத்தர் கிட்ட 1000 இருக்கும், 5000 இருக்கும், இல்ல லட்சம் கோடி இருக்கும். ஒருத்தர் கிட்ட 10, 20, 50 கோடி கூட இருக்கலாம், இல்ல ஈவன் 100 கோடி கூட இருக்கும். இப்பொழுது அவர்களோ அனைவரும் லௌகீக தந்தைகள் ஆவார்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் ஆவார்கள். உடல் தந்தைய நினைக்குது, தன்னை உடல் தானே நினைக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே எல்லைக்குட்பட்டவர்கள் தான். நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்கு குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உள்ளத்தில் விருப்பமோ இருக்கும் தானே? பள்ளிக்கூடத்தை தவிர வேறு சத்சங்கம் ஆகியவற்றில் எந்த ஒரு விருப்பமும் இருப்பதில்லை. ஸ்கூல்ல மட்டும்தான் படிக்கிறாங்கன்னா லட்சியத்தோட படிப்பாங்க. இதை படிச்சு நம்ம இந்த நிலையை அடைய போறோம், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை தவிர வேற எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் குறிக்கோள் கிடையாதுங்கிறாரு. அமைதி வேண்டும் என்பார்கள், அதுவும் கிடைக்க முடியாது. எங்க போனா கிடைக்கும்? சாந்தி தாமத்துக்கு போனாதான் அமைதி கிடைக்கும். நாம் விஸ்வ அதாவது புது உலகத்திற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்கு குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆனா இங்க எவ்வளவு பெரிய லட்சியம், உலகத்துக்கே நம்ம அதிபதியாக ஆக போறோம். இல்லை என்றால் இங்கு ஏன் வர வேண்டும்? லட்சியம் இருக்கு, இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறோம், அதுக்காக தானே இங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இங்க வர வேண்டியது இல்லை. குழந்தைகள் எவ்வளவு விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள். பாபாவுடைய குழந்தைங்க கூட நாளுக்கு நாளா எவ்வளவு வளர்ந்துட்டே போறாங்க. பாபா, நாங்களோ உலகத்திற்கு அதிபதியாக வந்துள்ளோம், எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் கிடையவே கிடையாது என்று கூறுகிறீர்கள். பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளோம். கல்ப கல்பமாக நாங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு அப்புறம் ஆஸ்தி அடையிறது யாரு? நம்ம தான்.
பிறகு மாயை என்ற பூனை பறித்து விடுகிறது அந்த ஆஸ்தியை. எனவேதான் இதற்கு வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு என்று கூறப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளும் வரிசை கிரமமாக புரிந்துள்ளார்கள். இவர் ஒன்றும் சாது சந்நியாசி அல்ல. நீங்கள் எந்த மாதிரி துணி அணிந்துள்ளீர்களோ அதே போலதான் இவரும் அணிந்துள்ளார். இவரோ பாபா தந்தையாவார் அல்லவா? நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று கூறுவீர்கள். இதுவோ குடும்பம், அதாவது ஃபேமிலி. இது எதற்கு செல்கின்றீர்கள், என்ன பெறுவதற்காக செல்கின்றீர்கள் என்று வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இங்க நம்ம எதுக்காக வரோம், என்ன அடையறதுக்காக வரோம் அப்படிங்கறத உலகத்துல இருக்கக்கூடிய வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது உங்களை தவிரங்கிற. நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம், ஆஸ்தி அவரிடம் இருந்து கிடைக்கிறது என்று வேறு யாரும் கூற முடியாது. பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரிகள் ஆவார்கள். தாத்தாவனுடைய சொத்துக்கு எல்லாருமே உரிமையாளர்கள் தான். சிவபாபாவின் அவினாஷி குழந்தைகளாக ஆத்மாக்கள் இருக்கவே செய்கிறார்கள். ஆத்மா அப்படிங்கும் பொழுது சிவபாபாவனுடைய அழிவில்லாத குழந்தைங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே சிவபாபாவனுடைய குழந்தைங்க தான். ஆனா அவரை புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஆஸ்தியையே நம்ம எடுக்க முடியும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவனுடையவர்களாக ஆகும் பொழுது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகள் ஆவீர்கள். இப்ப பாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமா நம்மள என்ன பண்றாரு, தத்தெடுக்கிறாரு. அப்ப பிரம்மா பாபாவும் நமக்கு ஒரு தந்தை ஆயிடும் பொழுது அப்ப அவர் யார் ஆயிடுறாரு, நமக்கு தாத்தா ஆயிடுறாரு. இப்பொழுது நாங்கள் ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எதையோ மிகவும் உறுதியாக மனதில் இருத்த வேண்டும். நான் ஆத்மா அப்படிங்கறத உறுதியா உங்க மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையை சந்தித்துள்ளோம். இதற்கு முன்பு ஷரீர உணர்வு இருந்தது. இன்னென்ன பெயருடையவர்கள் தான் சொத்து பெற்றார்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள். ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார்கள். பரமாத்மா தான் தந்தை ஆவார். குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா சந்திப்பு வெகு காலம் கழித்து நடக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நம்ம சிவபாபாவை சந்திச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இப்பதான் என்ன பண்றோம், நாம சிவபாபாவையே சந்திக்கிறோம். அதனாலதான் வெகு காலம் கழித்து அவருடைய சந்திப்பு நடக்குது. ஒரே ஒரு முறை, அதுவும் இந்த சங்கம யுகத்துலதான். பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேலாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேலா, எல்லாத்தையும் விட அற்புதமான ஒரு சந்திப்பு மேலா எது, ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கிறது தான். ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தனர். யாரு? ஆத்மாக்களாகி நீங்கள். ஆத்மாக்களாகி நீங்க தான் பரமாத்மாவை விட்டு ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்தீங்க. ஆத்மாக்களாகிய நாம் நமது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், அதாவது இனிமையான அமைதி இல்லத்தில் இருப்பவர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது இங்கு உங்களது பாகத்தை நடித்து நடித்து களைத்து போய் உள்ளார்கள். எனவே சந்நியாசி, குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறார்கள். அவர்கள் வீடு வாசலை விட்டு விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். அவர்களிடம் இருந்து சாந்தி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. இப்பொழுதோ அவர்கள் எல்லோரும் நகரத்திற்குள் வந்து விடுகின்றனர். காட்டில் குகைகள் எல்லாம் காலியாகி கிடக்கின்றன. பெரிய குருவாகி அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் துறவர மார்க்கத்தின் ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணங்களை செய்து வைத்து விடுகின்றார்கள் அப்படிங்கிறாரு. சன்னியாசிகளை என்ன பண்றாங்க, திருமணங்களை செஞ்சு வைக்கிறாங்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்களோ உங்களது யோக பலத்தினால் தங்களது கர்ம எந்திரியங்களை வசப்படுத்துகின்றீர்கள். கர்ம எந்திரியங்கள் யோக பலத்தினாலே குளிர்ச்சி அடைந்துவிடும். கர்ம எந்திரியங்கள் சஞ்சலம் அடைகின்றன அல்லவா? இப்பொழுது எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் ஏற்படாதவாறு கர்ம எந்திரியங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, அதை விட சூக்ஷ்மமான கர்ம எந்திரியம் எது? மனம், புத்தி, சம்ஸ்காரம். இதை நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா ஸ்தூலமான கர்ம எந்திரியங்கள் தானாவே என்ன ஆயிடும், குளிர்ச்சி அடைஞ்சிருங்கிறாரு. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் பாபாவுடைய நினைவு தான். பாபா நினைவு இருந்ததுன்னா நம்மளுடைய கர்ம எந்திரியங்களை நம்ம சாந்தப்படுத்த முடியும். யோக பலமின்றி கர்ம எந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம். கர்ம எந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக பலத்தினால் தான் விடுபடும் என்று தந்தை கூறுகிறார்.
யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கிறதல்லவா, எவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, பாபாவுடைய சக்தி இருக்கு இல்லையா, பயன்படுத்துங்க. இதில் மிகுந்த உழைப்பு தேவை. நம்ம செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இதுலதான் இருக்கு. இனி போக போக கர்ம எந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை இருக்காது. அந்த அளவுக்கு பாபாவை நினைக்க நினைக்க கர்ம எந்திரியங்கள் நம்மள அலைய விடாது. ஆத்மா அது சாந்தமாயிடும், ஆத்மாவும் அமைதியாயிடும். சத்தியுகத்திலோ எந்த ஒரு அசுத்தமான வியாதியும் இருக்காது. இங்கு நீங்கள் கர்ம எந்திரியங்களை வசப்படுத்தி செல்கிறீர்கள். எனவே எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் அங்கு இருப்பதில்லை. பெயரே சொர்க்கம் என்பதாகும். அதை மறந்துவிட்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். இதுவரை கூட கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகி இருந்தது என்றால் பின்னர் விஷயங்கள் கூட நினைவிருக்க முடியாது. கல்பம் ஒவ்வொரு யுகமும் வந்து 1,00,000 ஆண்டுகள் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே நம்மளால நினைவுல வைக்க முடியாதுங்கிறார் பாபா. இந்த கோவில்கள் ஆகியவைகளை ஏன் கட்டுகிறார்கள்? ஞாபகத்துல இருக்கிறதுனால தானே கட்டுறாங்க. 5000 ஆண்டுகள் அதுல ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதனாலதான் கட்டுறாங்க. இதே 1,00,000 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் அப்படின்னா எதையுமே ஞாபகத்துல வைக்க முடியாது. இந்த கோவிலையே நம்மளால கட்ட முடியாதுங்கிற. அங்கு கர்ம எந்திரியங்கள் குளிர்ந்ததாக இருக்கும். எங்க சத்தியுகத்துல எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் இருக்காது. சிவபாபாவிற்கோ கர்ம எந்திரியங்கள் கிடையாது. மற்றபடி ஆத்மாவில் ஞானமும் முழுமையாக உள்ளதல்லவா. அவரே அமைதியின் கடல் மற்றும் சுகத்தின் கடல் ஆவார். அந்த ஜனங்கள் கர்ம எந்திரியங்களை வசப்படுத்த முடிவதில்லை என்பார்கள். உலகத்துல சொல்றாங்க இல்லையா, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, கர்ம எந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. யோக பலத்தினால் நீங்கள் கர்ம எந்திரியங்களை வசப்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவில் இருங்கள். கர்ம எந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியமும் செய்யாதீர்கள். இப்பேற்பட்ட லவ்லி அன்பான தந்தையை நினைத்து நினைத்து அன்பு கண்ணீர் வர வேண்டும். பாபாவை நினைச்சாலே என்ன ஆயிடுது, கர்ம எந்திரியங்கள் எல்லாம் சாந்தமாயிடுது. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தந்தைய எவ்வளோ அன்போட நினைச்சு நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கணுங்கிற. ஆத்மா பரமாத்மாவுடன் கலந்து விடுவது ஒன்றும் கிடையாது. இல்ல இததான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மா பரமாத்மாவோட கலந்துருச்சுங்கிறாங்க. அதாவது ஆத்மா வந்து அவருடைய அன்புல மூழ்கி இருக்கு, இததான் வந்து ஒன்னாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னெல்லாம் ஆகிறது இல்லை. சரீரத்தின் கடன் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறை வந்து சந்திக்கிறார். அவருக்கு உடல் இல்ல, ஒரு உடலை கடனாக இந்த சங்கமயுகத்துல வந்து எடுக்கிறாரு. அப்பதான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு ஏற்படுது. எனவே இப்பேற்பட்ட தந்தையுடன் எவ்வளவு அன்பாக நடக்க வேண்டும். பாபாவை நம்ம எப்போதுமே, அதாவது கல்பத்துல எப்பயுமே பாபாவை நம்ம சந்திக்கிறது இல்லை, பாபா கிட்ட நம்ம பேசுறது இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ அவர் மேல நம்ம அன்பு வைக்கணும். பாபாவிற்கு உத்வேகம் வந்தது அல்லவா, பிரம்மா பாபாவுக்கு அந்த அளவுக்கு உத்வேகம் வந்தது. எவ்வளவு உத்வேகம் வந்தது. பாபா உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். சிவபாபா என்ன வந்து உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் அவருக்கு வந்துருச்சு. பின்பு இந்த பணம் செல்வம் அனைத்தையும் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் வந்துருச்சு. விட்டு விடலாம், அனைத்தையும் எல்லாத்தையும் விட்டு விடலாம் அப்படிங்கிற உத்வேகம். எப்படி பைத்தியம் போல ஆகிவிட்டார் அல்லவா. சிவபாபாவை நினைச்சு நினைச்சு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு இல்லையா. அவருடைய ஹிஸ்டரியில நம்ம பாக்குறோம் இல்லையா, உட்கார்ந்தபடியே இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூற ஆரம்பித்து விட்டனர். சிவபாபா வந்து அவருடைய உடல்ல இறங்கி என்ன செய்தாரு, ஒரு கறி எடுத்து சவுத்துல சிருஷ்டி சக்கரத்தை வந்து ஒரு உருண்டை உருண்டையா போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் சிவபாபா தான் வந்து செய்யறாரு, மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவர் என்ன வந்து ஒரு பைத்திய மாதிரி உருண்டைய எடுத்து எடுத்து வரைஞ்சுகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே வந்து தோண ஆரம்பிச்சது. சோ அந்த மாதிரி ஒரு உத்வேகம் வந்து பிரம்மா பாபாவுக்கு வந்தது. தொழில் ஆகிய அனைத்தையும் விட்டு விட்டு வந்து விட்டார். அளவு கடந்த குஷி ஏற்பட்டது. சாட்சாத்காரம், காட்சி தெரிதல் ஏற்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவருக்கு நாராயணனுடைய காட்சி கிடைச்சது, உலக அழிவனுடைய காட்சி கிடைச்சது. பிறகு மெதுவாக நாலேஜ், ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு பள்ளிக்கூடத்திற்கு வந்துள்ளீர்கள். ஏமன் ஆப்ஜெக்ட், லட்சியமும் இருக்கிறதல்லவா. இந்த பள்ளிக்கூடத்துல லட்சியம் இருக்கு இல்லையா. இது ராஜயோகமாகும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். பாபா வந்து எங்களது துக்கத்தை நீக்குங்கள், சுகத்தை அழியுங்கள் என்று யாரை நாம் நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவரிடம் நாம் இப்பொழுது படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். எங்களுக்கு கிருஷ்ணர் போல குழந்தை வேண்டும் என்று பெண் குழந்தைகள் கூறுகிறார்கள்.
அட, அவரோ வைகுண்டத்தில் கிடைப்பார் அல்லவா? கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருப்பவர் ஆவார். அவரை நீங்கள் ஊஞ்சல் ஆட்டுகிறீர்கள். எனவே அவரை போன்ற குழந்தையோ வைகுண்டத்தில் தான் கிடைப்பார் அல்லவா? இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்தில் அரசாட்சி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அங்கு அவசியம் இளவரசர் இளவரசிகள் தான் கிடைப்பார்கள். தூய்மையான குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த விருப்பம் கூட நிறைவேறுகிறது. பார்க்க போனால் இளவரசர் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நரகவாசி ஆவார்கள். நீங்கள் சொர்க்கவாசியை விரும்புகின்றீர்கள். படிப்போ மிகவும் சுலபமானதாகும். நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள், அடி வாங்கி உள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பக்தியில அவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு அடி வாங்கி நீங்கள் எவ்வளவு குஷியுடன் புண்ணிய தீர்த்த இடங்களுக்கு செல்கிறீர்கள். அமரநாத் யாத்திரை செல்கிறீர்கள். சங்கரன் பார்வதிக்கு அமர கதை கூறினார் என்று நினைக்கிறார்கள். அமரநாத்தின் உண்மையான கதையை நீங்கள் இப்பொழுது கேட்கின்றீர்கள். இதுவோ தந்தை உங்களுக்கு கூறுகிறார் அமர கதையை. இப்போ பார்வதி சங்கரர் என்ன பண்றாரு? அமர கதை சொன்னாரா? சொல்றாங்க இல்லையா? உண்மையிலே சிவபாபா தான் என்ன பண்றாரு? நமக்கு அமர கதைய சொல்றார். நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இவர் பாக்கியசாலி ரதமாவார். இவர் சிவபாபா இதை கடனாக எடுத்துள்ளார் என்று அறிந்துள்ளீர்கள். பாபா எங்களால் பேச முடியவில்லை என்று கூறுகிறீர்கள். பாபா எங்களால ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுவும் நீங்கள் தான் புருஷார்த்த முயற்சி செய்ய வேண்டும். இதுக்காக ஞானத்தை சொல்றதுக்கு நீங்க தான் முயற்சி செய்யணும். என்ன நினைச்சீங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கான சக்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த முயற்சியை நீங்க தான் செய்ய முடியும். இதில் பாபா என்ன செய்ய முடியும்? தந்தை குழந்தைகளாகிய உங்களை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழிமுறையை கூறுகிறார். ஒன்று, கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துங்கள். இரண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள், தாரணையில கொண்டு வாங்க. யாராவது கோவப்பட்டு பேசினார்கள் என்றால் கேட்காதீர்கள். ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுங்கள். விரும்பத்தகாத எந்த தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீர்கள். பாருங்கள், கணவர் கோபப்படுகிறார், அடிக்கிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவன் கோபப்படுவதை பார்க்கும் பொழுது அவர் மீது மலர் பொழியுங்கள். சிரித்து கொண்டே இருங்கள். உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். யுக்திகளோ வழிமுறைகளோ நிறைய உள்ளன. காமம் கோபம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அபலைகள் முறையிடுகிறார்கள். ஒரு திரௌபதியின் விஷயம் அல்ல, எல்லோருமே திரௌபதிகள் ஆவார்கள். இப்பொழுது தந்தை மானபங்கத்திலிருந்து காப்பாற்ற வந்துள்ளார். இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும் என்று தந்தை கூறுகிறார். நான் குழந்தைகளாகிய உங்களை சாந்திதாம் அழைத்து செல்ல வந்துள்ளேன். அங்கு பத்தீத்தமான தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் போக முடியாது. எனவே நான் அனைவரையும் தூய்மையாக ஆக்குகிறேன். யாருக்கு என்ன பாகம் கிடைத்துள்ளதோ அதை முடித்துவிட்டு இப்பொழுது எல்லோரும் திரும்பி செல்ல வேண்டும். முழு விருட்சத்தின் ரகசியம் புத்தியில் உள்ளது. மற்றபடி விருட்சத்தின் இலைகளை கணக்கிட்டு கொண்டிருக்க முடியுமா என்ன? ஆத்மாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? எனவே தந்தை கூட அடிப்படை விஷயங்களை புரிய வைக்கிறார். விதை மற்றும் விருட்சம். அடுத்து மனிதர்களும் ஏராளமாக உள்ளார்கள். ஆத்மாக்கள் எத்தனை கோடி இருக்காங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டிருப்பாரா என்ன? அப்படி இருக்கக்கூடிய இந்த கோடி ஆத்மாக்கள்ல போய் என்னன்னா எல்லா ஆத்மாக்களையும் ஓடிட்டு இருக்குது மனசுல அப்படின்னு பாபா பாப்பாரா என்ன? மனிதர்கள் பகவானோ அந்தர்யாமி ஆவார். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று நினைக்கிறார்கள். இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கை ஆகும். நீங்கள் எங்களை பத்தீத்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள், ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று என்னை அழைக்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை இந்த வழியை அளிக்கிறார் அல்லவா? தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகும். தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகும். சிவபாபாவுடைய வழி போக்கு எல்லாமே மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப தனிப்பட்டது, வித்தியாசமானது. வழி என்றால் ஆலோசனை. அதன் மூலம் நமது சத்கதி கிடைக்கிறது. அதே ஒரு தந்தை மட்டுமே நமக்கு சத்கதி அளிப்பவர் ஆவார், வேறு யாரும் இல்லை. இந்த சமயத்தில் தான் அழைக்கிறார்கள், சத்தியுகத்திலோ அவரை அழைப்பது இல்லை. இப்பொழுதுதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு ராமன் என்று கூறுகிறார்கள். மாலை உருட்டும் பொழுது உருட்டியபடியே
மாலையில் உள்ள பூ வரும் பொழுது அதனை ராம் என்று கூறி கண்களில் ஒத்திக் கொள்கிறார்கள். ஒரு மலரை மட்டும்தான் ஜபிக்க வேண்டும். யாரு? சிவபாபாவை. மற்றது அவருடைய தூய்மையான படைப்புகள். மாலையை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். யாரு தந்தையுடன் சேர்த்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலை ஆகும். சிவபாபாவை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். படைப்பவர் என்று கூறினால் எப்பொழுது படைத்தார் என்ற கேள்வி எழும்பும். பிரஜாபிதா பிரம்மா இப்பொழுது சங்கம யுகத்தில் தான் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா? சிவபாபாவின் படைப்போ அனாதியாகவே இருக்கவே இருக்கிறது. பத்தீத்த தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை வருகிறார். இப்பொழுதோ இருப்பது பழைய சிருஷ்டி. புதியதில் இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள். இப்பொழுது சூத்திரர்களை யாரு தேவதைகளாக ஆக்குவது? இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஆகின்றீர்கள். பாபா நம்மை சூத்திரனிலிருந்து பிராமணராக மற்றும் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக முதலில் பிராமணராக ஆகியுள்ளீர்கள். மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா ஆகிறார். அவர் மனித சிருஷ்டியின் தலைவர் ஆவார். மற்ற ஆத்மாக்களின் அவினாஷி தந்தை சிவனை இருக்கவே இருக்கிறார். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்கின்றீர்கள். யார் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்கள். மெல்ல மெல்ல உங்களுடையதும் விருத்தி அடைந்து கொண்டே போகும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துள்ளது, நாம் உண்மையில் தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், எல்லா ரகசியங்களையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதிகமான விஷயங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதிகமான விஷயங்கள்ல போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முக்கியமான விஷயம் தந்தை கூறுகிறார். ஒன்று, என்னை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, தூய்மையாகுங்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். எவ்வளவு சுலபமானது! இதை மட்டும்தான் சொல்றாரு. இது எவ்வளவு சுலபமா இருக்கு. நினைவு நிலைப்பது இல்லை, அவ்வளவுதான். நாலேஜ், ஞானமும் மிகவும் சுலபமானது. இப்பொழுது பழைய உலகம் முடிய போகிறது. பிறகு சத்தியுகத்தில் புதிய உலகத்தில் தேவதைகளின் ஆட்சி புரிவார்கள். இந்த உலகத்தில் பழையதிலும் பழையது இந்த தேவதைகளின் படங்கள் ஆகும், அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவை ஆகும். பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். சரீரமோ அழிந்து போய்விடுகின்றது. மற்றபடி படங்களை வரைகிறார்கள். இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லட்சுமி நாராயணர் எங்கு சென்றார்கள் என்பொழுது இப்போது யாருக்காவது தெரியுமா என்ன? உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் மகாராஜா மகாராணி யாரு? லட்சுமி நாராயணர் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க போனாங்க? யாருக்குமே தெரியாது. ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? உலகத்தினுடைய மகாராஜா மகாராணி அவங்க எப்படி ஆனாங்க? பிர்லா இவ்வளவு கோவில்கள் கட்டுகிறார்கள், ஆனால் தெரியாமல் இருக்கிறார்கள். பணம் சேர்ந்து கொண்டே போகிறது, மேலும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இது தேவதைகளின் கிருபையாகும் என்று நினைக்கிறார்கள். கோவிலை கட்ட கட்ட நிறைய பணம் வருது, தேவதைகளுடைய கிருபையினாலதான் இந்த பணம் வருதுன்னு சொல்லி இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? கோவிலை கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிவனின் பூஜை என்பது ஒருவர் மீதான ஒரே அன்புடைய பக்தி ஆகும். ஞானம் அளிப்பவரோ ஞான கடலான ஒரே ஒருவர் ஆவார். மற்றது பக்தி மார்க்கமாகும். ஞானத்தினால் அரை கல்பம் சத்கதி ஆகிறது. பிறகு பக்தியின் அவசியம் இருப்பதில்லை. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம். இப்பொழுது பக்தி மீது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். பழையது இப்போது முடிய போகிறது. இதன் மீது என்ன பற்று வைப்பது? இப்போதோ நாடகம் முடிவடைகிறது. நாம் வீட்டிற்கு செல்கிறோம். இந்த குஷி இருக்கிறது. ஒரு சிலர் மோட்சம் பெறுவதோ நல்லது, பிறகு வரவே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஆத்மா நீர் குமிழி போல அது கடலில் கலந்து விடுகிறது என்பார்கள். இவையெல்லாம் பொய்யாகும். நீர் குமிழி எப்படி ஒரு சொட்டு தண்ணி போய் கடல்ல கலந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான், பிரியாது. அது போல நம்ம ஆத்மாலாம் போய் பரமாத்மாவோட கலந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயம் அப்படிங்கிறாரு. நடிகர்கள் என்றால் அவசியம் நடிப்பார்கள். வீட்டிலேயே இருப்பவர்கள் நடிகர்கள் ஆகிறார்களா என்ன? மோட்சம் என்பது ஆவதே இல்லைங்கிறார். இந்த நாடகம் முடிவில்லாதது, அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது.
மனிதர்களுடைய புத்தியிலோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு தான் தந்தையிடமிருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாகம் உள்ளது. நீங்கள் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். புருஷார்த்தம் முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். அப்படி இன்றி நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பது அல்ல. அப்படி இருந்தால் பின் உட்கார்ந்து விடுங்கள். ஏன் முயற்சி செய்றீங்க? ஆனால் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசம் என்பது நடக்கவே முடியாது. கர்மத்தை நான் சந்நியாசம் பண்ணிட்டேன், கர்மாவே செய்யாம இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்க முடியாதுங்கிறாரு. பாபா என்ன சொல்லி இருக்கிறாரு? மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். அதை செய்யாம யாராவது இருக்க முடியுமா? கர்மத்தை சந்நியாசம் செய்ய முடியாதுங்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தங்களது கர்ம எந்திரியங்களை குளிர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், வசப்படுத்தி வைக்க வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாது. எந்த விஷயங்கள் விருப்பம் இல்லாதவையோ அவற்றை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றிவிட வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். தூய்மையாக ஆகி தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். இன்றைய வரதானம், முரளி என்ற இசைக்கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரன் ஆகுக. முரளி என்ற இசைக்கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரன் ஆகுக. எப்படி புல்லாங்குழலை வாசிக்கும் பொழுது எல்லாருமே அந்த இசைக்கு அடிமையானாங்க அப்படின்னு கதையில சொல்றாங்க. அந்த புல்லாங்குழல முரளி அப்படின்னு கூட சொல்லப்படுது. உண்மையான முரளி, உண்மையான புல்லாங்குழல் இது. சிவபாபா சொல்லக்கூடிய முரளி மகா வாக்கியம். விளக்கம். நிறைய முரளிகளை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். இப்பொழுது அப்படி ஒரு முரளிதராக ஆகுங்கள். அதாவது மாயா சதா காலத்திற்கும் சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். முரளி என்ற ரகசியத்தின் இசைக்கருவியை சதா வாசித்து வந்தீர்கள் என்றால் சதா காலத்திற்கும் மாயா சமர்ப்பணம் ஆகிவிடும். மாயா என்பது காரணம் என்ற ரூபத்தில், முக்கியமான ரூபத்தில், காரணம் என்ற ரூபத்தில் தான் வருகிறது. மாயா முக்கியமான ரூபத்துல எதுல வருதா? காரணம் அப்படிங்கிற ரூபத்துலதான் வருது. எப்பொழுது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகிறதோ அப்பொழுது சதா காலத்திற்கும் மாயை முடிவடைந்து விடுகிறது. காரணம் முடிவுக்கு விடுகிறது என்றால் மாயை முடிவுக்கு வருவதாகும். ஸ்லோகன். அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படும். அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படும். நல்லது. ஓம் சாந்தி.